86 87ஆம் ஆண்டு என்ன நடந்தது இலங்கையில் வடபகுதியில் வடமராட்சி ஆப்ரேஷன் லிபரேஷன் அன்று இலங்கை ஆர்மியால் தொடங்கப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை. அதான் டெண்டில் கப்பை கடவை செய்த ஒன்றும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. அவங்கள அப்படி ஒரு இதானால் தர்சன் நியூஸில் போகுது வடபகுதியில் பண்ணியாட இங்கே நாங்கள் பண்ணி இல்லை அப்படி ஒரு நியூஸ் போய் கொண்ட உண்மையிலே மிராஜ் 2000 மிக் 21 27 இந்த விமானங்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் போட்டுச்சினோம். டிக்ஸித் ஜேஎன் டிக்ஸித் அவர் புத்தாத்தில் எழுந்தவர். அதுக்கு ஆப்ரேஷன் பூமாலையான்ஸ் அவங்களே இது ஒரு நடக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் லிபரேஷன் நடக்குது, ஆர்மி முற்றுகை இருக்குது, இந்தியா சாப்பாடு போடுது. இதெல்லாம் மே ஜூனா துன்னாலை என்ற ஒரு இடத்துல துன்னாலையில் பிறந்தவர். உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோன்னா கலிக கந்தன் கோவிலுக்கு முன்னால் போகிற ரோட்லாம் அவர்கிட்ட வீடு. ட்ரைனிங் மாஸ்டர் சுக்லாவாக இருக்கலாம், இல்லை வேறு யாரோ அந்த அவங்க கூட போகிறது பின்னுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிற என்ன சேர்க்க சொல்லி அவங்க என்ன சேர்க்க இல்லை. வாகனமோட விருப்பம், எனக்கு மோட்டர் சைக்கிளோட விருப்பம், அவங்களோட 200ஓட விருப்பம், வேன் பழக விருப்பம், அப்படி அதெல்லாம் அந்த பின்னுக்கு முன்னுக்கு தெரிஞ்சது. இந்தியா வர பாப்பா எங்களை காப்பாற்ற போகணும். நான் சின்ன பிள்ளை இருந்தானே நினச்சி கொண்டு இருக்கிறோம். இப்படி அது 15 சுற்றி அடித்து சீனுண்டா பயங்கர சீன். உங்களுக்கு படம் நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி கிடந்து எங்களுக்கு அந்த காப்பாட்ட வந்து ஒரு இதாக தான் பார்த்தோம். பிளேன் எல்லாம் வந்து 10 ஓடி இந்த பலாளி முகாமெல்லாம் இயக்கமும் இல்லை, ஆமியும் இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் வேண்டாம். இது ஒரு அப்படி கொதினி சந்தர்ப்பத்தில் இந்த கரும்புலி தாக்குதல் நடக்குது. இது அதே ட்ரக், நீல கலர் ட்ரக். ராஜீவ்காந்தி கொழும்புக்கு வந்துட்டார். இது நடந்தது ஜூலை 5ஆம் தேதி. அதை மில்லட் கரும்புலி ஆமி பிடிச்சிட்டாங்க. வடமராட்சின்றது உங்களுக்கு ஒன்று நினைக்கணும். இயக்கத்தின் முதுகெலும்பு முந்தி பார்த்தீங்கன்னா வடமராட்சி பேச்சுவார்த்தை நடக்குது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. சரி, இங்கே யாழ்ப்பாணத்துக்கு MI-17 ஹெலிகாப்டர் வாரது யாருன்னு சொன்னால் மிஸ்டர் பூரி. அவர் தான் அந்த பெரிய டேங்க் எல்லாம் வருது. நாங்கள் வாழ்க்கையில் பார்க்காத டேங்க் பெரிய. ஓஹோ, ஸ்ரீலங்கா அமைக்கு எல்லாம் மிதிக்க போகிறாங்க. அது இது எங்கள்ட ஒரு மனதில் அவங்களும் கை காட்டி இங்கே இயக்கப்படி எல்லாம் கை காட்டி இப்படி போகுது. ஏன்னா தெளிவண்ண உண்ணாவிரதம் இருக்க போகிறார். ஏண்டா இவங்கள் வந்த நாங்கள் எதிர்பார்த்த என்னவோ 17 பேரை பிடிக்கிறாங்க. 12 பேர் சைனடி செத்து போடணும். அதில் நீங்கள் போய் கேட்பேன் அவங்களை இயக்கம் அங்கே இங்கே இன்றைக்கி கேட்குறது என்னது பக்கம்னு சொல்லி. அப்போ எனக்கும் பேர்கள் தெரியும். நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன டிரைவர் எல்லாம் பேர் சொல்கிறாருண்டு. இவர் அந்த நினைக்கிறார் தலைவர் அறிவிக்கிறார் இந்திய இராணுவத்துடன் போர். கோப்பாயில் பெண் போராளி முதல் பெண் போராளி சாகரா சண்டை. இத்தாலியன் போர் பிளேன் விழுந்த இயக்கம் சுட்டு விழுத்தினது. அதுக்குள்ளாம் சரத் பொன்சேகா கோத்தபாய ராஜபக்ச எல்லாம் இருந்தவன்ற ஒரு கேள்வி. நான் பார்க்குறீங்கள் கோட்டையை பார்க்குறீங்கள். அதை போய் ஒரு காலத்தில் எங்கட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அழுதிருப்பியால் எத்தனை பொடிகள் செத்தவங்க, எத்தனை க்ஷணம் செத்தது யாழ்ப்பாணத்தை அந்த சரௌண்டிங் அந்த ஏரியா. கேப்டன் விக்னம்னு சொல்லி 32 பேர் நினைக்கிறோம் கொண்டே அடிபட்டவங்க. அடிபட்டு புலிகளில் கண்ணி வடியில் அம்பிட்டு அவ்வளோ வெறும். சரி, வேணுமெண்டா நான் சொல்லுவேன். அதுதான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும், சூப்பராக கிடக்க அப்படி வரலாறுலாம் தெரியுது, எல்லாம் உண்மை. இங்கே எனக்கும் டேஞ்சரஸ் இருக்குன்ற நினச்சி பார்க்க மக்களே. நான் இன்றைக்கு அதாவது வந்து இந்த சின்ன ஆக்களுக்கு வந்து 45 50 வயதுக்கு குறைஞ்ச ஆக்களுக்கு வந்து 86 87ஆம் ஆண்டு என்ன நடந்தது இலங்கையில் வடபகுதியில் என்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வந்து சுருக்கமாக சொல்ல போனால் வடமராட்சி ஆப்ரேஷன் லிபரேஷன் அன்று இலங்கை ஆர்மியால் தொடங்கப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை. அதை பற்றி சொல்ல போகிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்டா, கனவேருக்கு நான் இந்த முதல் போட்ட பதிவில் மில்லரை பற்றி போட்டு நான் அதுக்கு வேறு ஆட்கள் வந்து வேறு ரிப்போர்ட்டர்ஸ் ஆய்வாளர் அவையெல்லாம் புலியானதை சொல்லி கொண்டிருக்கணும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியாத நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் அந்த போராட்ட காலத்தில் நான் ஒரு மாணவனாக அங்கே அந்த போராட்டங்கள் நடந்த இடத்த இருந்தேன். சிறு வயதில் உங்களுக்கு தெரியும் எனக்கும் அதில் ஆர்வம் இருந்தது. ஆனால் அவங்க என்ன சேர்க்கையில் அவங்க இதில் ஆனால் ஆர்வமாக இருந்தேன் நான். அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, கட்டாயம் தெரியாது. அப்போ நான் அதை சொல்கிறேன். இது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு பதிவாக இருக்கும். எப்படின்னா அந்த ஆப்ரேஷன் லிபரேஷன்லேருந்து
நான் இந்தியன் ஆர்மி இலங்கைக்கு வந்தது வரையும் இந்த பதிவாக போடுறேன். அது 2-3 எபிசோட் மாதிரி வரும், அதை பாருங்கோ. அதுக்கு தான் இது இன்றைய தான் தொடங்கி கொஞ்சத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணலாம்னு இருக்கிறேன். முதல் கட்டமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இலங்கையில் 87ஆம் ஆண்டு, நான் 87ஆம் ஆண்டு இருந்தே தொடங்குறேன். 86 விடுவோம், அது 86 கொஞ்சம் அதுக்கு முதல் 87 தான் இந்த ஆப்ரேஷன் லிபரேஷன் என்று வடமராட்சியை குறி வச்சு இலங்கை இராணுவத்தால் முப்படைகளாலும் ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எப்படி என்று சொன்னால் அதன் மெயின் நோக்கம் என்னென்று சொன்னால் தலைவரை உயிருடனோ அல்ல உயிர் இல்லாமல் பிடிக்கிறது. ஏனெண்டா அவங்கள கணிப்பு என்னெண்டா தலைவர் வடமராட்சி தான் இருக்கிறாருன்னு சொல்லி, அதான் அந்த அவங்க மெயினாக அந்த வடமராட்சி ஆப்ரேஷன் லேபர்னு செய்தவங்க. அதில் எப்படி என்னொன்று சொல்லணும் என்னென்னா, அவங்களுக்கு அந்த காலத்தில் 87ஆம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தனா, பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அத்துலகுமாரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், சின்னாக்களுக்கு தெரியாது. லலித் அத்துலகுமாரி வடபகுதி யாழ் மாவட்ட இராணுவ தளபதியாக இருந்தது விஜய விமலரட்னா. அதாவது அந்த புல் ஆப்ரேஷனுக்கும் லீடராக இருந்த டென்சில் கொப்பே கடவை. நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். எப்படி என்று சொன்னால் அதுக்கப்புறம் எத்தனையோ ஒரு இராணுவ தளபதி எல்லாம் வந்தது. ஆனால் இந்த நான் சொன்ன 2 பேரும் அவங்க உண்மையான அவங்கள ஒரு இலங்கை இராணுவத்திலே பற்றி ஒரு திறம் வாய்ந்த இராணுவ அதிகாரிகள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்டா, ஒரு பேட்டியில் தலைவரே சொல்லியிருக்கிறாண்டா வலிமையான இராணுவத்தில் அவங்க அந்த லீடர்ஸை. அது எப்போ சொன்னவர் என்னென்று நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா இந்தியாவில் அந்த ஆப்ரேஷன் லிபரேஷன் தொடங்குறதுக்கு இராணுவ அதிகாரிகளில் யாழ் மாவட்ட இராணுவ தலைவர் விஜய விமலரட்னா, அடுத்தது ஆப்ரேஷனுக்கு லீடராக இருந்த டென்சில் கொப்பே கடவை. இப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து மே மாதத்தில் ஒரு டேட், சரியா டேட் எனக்கு பார்க்கல, இது பார்க்கலன்னு எனக்கு தெரிய யோசிக்கணும். மே மாதம் வந்து வைங்கோவன், மே மாதத்தில் ஒரு கால பொழுதில் முப்படை இராணுவம், நேவி, ஆகாய விமானப்படை இதெல்லாம் சேர்ந்து ஃபுல் வயலிடத்துலேருந்து ஃபுல் ரவுண்டப். இப்போ ரவுண்டப் ஆகினா சண்டை நடந்து கொண்டு இருக்குது. பலிகாமத்தில் உங்களுக்கு தெரியும், இயக்கத்தில் அந்த காலத்துலேருந்து ராதாணி என்று சொல்லி, அந்த பேர் தான் ராதாவான் காப்பு படைக்க வச்சவங்க. ராதாணி என்று சொல்லி ஒரு இயக்கத்தில், தமிழில் விடுதலை இயக்கத்தில் ஒரு லீடராக இருந்தவர். அவர் ஒரு ட்ரைனிங் மாஸ்டரும் கூட. இப்போ அவர் கொல்லப்படுறார் வீரமரணம் எங்கே பலிகாமத்தில். இப்போ ஆப்ரேஷன் லிபரேஷன் அந்த பீரியடுக்கு. பிறகு இங்கே விளையாட்டுத்துறையில் அடியாட்டுக்கிட்ட பீமேனன்னு சொல்லி 4th batch பீமேனண்டா தெரியும் எல்லாருக்கும். அவர் ஒரு ட்ரைனிங் மாஸ்டர் கூட. அவர் கொல்லப்படுறார் வீரமரணம். அதில் அப்படியே இராணுவம் வந்து இங்கே நேரடியாக பதிரி அந்த பக்கத்தால் வந்து நெல்லடிக்கு வந்துருச்சு. ஒரு 200 பொதுமக்களுக்கிட்ட பிடிச்சாச்சு. கொஞ்சம் பேரை உடனடியாகவே பூசாக்கு ஏற்றியாச்சு. இப்போ அவையெல்லாம் விருப்பினம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். பிடிச்சாக்களை பூசாக்கு அனுப்பியாச்சு. இயக்கம் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ இயக்க மெம்பர்ஸ் அதாவது அதாவது இராணுவத்தோடு எதிர்த்து அடிபடக்கூடிய மொத்த இயக்க மெம்பர்ஸு 600 பேர். சப்போர்ட்டர்ஸ், ஹெல்ப்பர்ஸ், அதாவது ஆதரவாளர், உதவியாளர்கள் என்று சொல்லி பார்த்தா ஒரு 1000 பேருக்குலாம் வரும். இது இப்படியே இராணுவம் இங்கே வந்து கொண்டு கேட்க, நெல்லியடியில் வந்து கொண்டு கேட்க, ஒரு குரூப் ஆஃப் இராணுவம் முள்ளிக்குள்ளே கொண்டு இறக்கிட்டாங்க. முள்ளின்னா அவங்களுக்கு தெரியும், கொடிகாமம் பருத்துறை ரோட். முள்ளிக்கு ஒரு குரூப் இறங்கிடுது. அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு ஆர்மி குரூப் இங்கால உங்களுக்கு தெரியும், மாநகராகு எலிஃபண்ட் பாஸ். அங்கேருந்து ஒரு குரூப் ஆஃப் இராணுவம் மூவ் பண்ணி இங்கே ஆலியவேளை ஜங்ஷன் மட்டும் வந்துருச்சு. இப்போ எல்லா இடத்தையும் அந்த ஆப்ரேஷன் லிபரேஷன் பயங்கர குண்டு மலை. நாங்கள் சின்ன படியல் ஆக சின்ன படியல் 14 வயசு. அப்போ அங்கே மிஞ்சே மோடி
இது நடந்து கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இயக்கத்துக்கு பெரிய ஆயுத வசதிகள் இல்லை, ஆயுத சப்ளையர்ஸ் இல்லை. ஏன்னா அப்போ அவங்க இயக்கம் என்னென்று சொன்னால் அவையில் முக்கியமான இதுகள் இந்தியாவில் இருந்தது. இப்போ இந்தியாவிலேருந்து தான் அவங்களுக்கெல்லாம் சப்ளை வரும். ஏன்னா நாங்களே பார்த்துருக்குறோம், அங்கே ஆக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம், போட்டால் வரும். அதான் போட்டெல்லாம் தடை செய்தாச்சு, நேவி இதனுடைய போட்டால் வரும். அப்போ அவைக்கு சப்ளைகள் இல்லை. இப்போ இயக்கம் பெரிய இழப்புகள், அந்த ஆக்கள் பெருசாக இழக்காட்டி அவைகள் அந்த முன்னணி எதிர்த்து நின்று போராட பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னா அவ்வளவு இராணுவத்தின் தொகை. இப்போ இப்படியே போய்கொண்டிருக்கேங்க. முதல் போன இராணுவம் அப்படியே நெல்லியடி சென்ட்ரல் கொளிச்ச அப்படியே சூழ்ந்து அதில் ஒரு முகாம் போட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பின்பக்கம் முள்ளி அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி இருக்குது. இப்படியே இருக்கேங்க. இந்த கட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த சண்டைகள் நடந்து கொண்டிருக்க. இந்தியாவில் செய்தி போய் கொண்டிருக்கு, தூரதர்ஷன் டிவியில் போய் நல்ல நியூஸ் பார்க்குறோம் நான் சின்னப்படியும் தானே. அப்போ அவங்க போடுறாங்க, அதாவது வடக்கு யாழ்ப்பாணத்தில் சனம் எல்லாம் பட்னியால் சாகுது, இந்தியா அவங்களுக்கு தான் எப்படி நியூஸ் வருமாண்டு. அப்போ அப்படி போடுறாங்களா அங்கே நியூஸ். நாங்கள் அதை பார்க்குறதும் அப்போ எங்களுக்கு மனதுக்குள்ளே எல்லாருக்கும் சின்னப்படியெல்லான ஒரு இந்தியா வரும் போட கண்டு அப்படி நியூஸ் போகுது எங்களுக்கு. ஒரு அப்படியே போய்கொண்டு காற்று வழியாக அந்த கதைகள் போய்கொண்டிருக்கு, இந்தியா வரும்னு சொல்லி. இப்போ இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. இங்கே ஆமி நிற்குது. இயக்கத்துக்கு வாழ்வா சாவாண்ட பிரச்சனைண்டா அவங்களோட பெரிய ஒரு ஆப்ரேஷன் பெரிய ஒரு நடவடிக்கை. மெயின் குறிக்கோள் தலைவரை பிடிக்கவும் உண்டு. ஆனால் என்ன நடக்குதுன்னா தலைவர் அந்த காலத்தில் அவங்க எதிர்பார்த்தது அவங்க சரி. ஏன்னா தலைவர் இருந்தால் வடமராட்சியும் தென்மராட்சியும் தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் இந்தியன் ஆர்மி வந்த அப்புறம் அவர் கொக்குவில் பிரம்படிக்கு போனது. இப்போ அவங்களை எதிர்பார்த்தது தலைவரை பிடிக்கும்னு சொல்லி இப்போ இது முகாமெல்லாம் அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. இயக்கத்துக்கு இருந்த போராளிகள் அந்த வந்த ஆயிரக்கணக்கான இராணுவத்தோட சண்டை விடுறது கஷ்டம். மற்றது வந்தது டென்சில் கொப்பை கடவை நான் சொல்கிறதில்லை, அவர் முந்தி பொதுக்காரனாக இருந்து ஆர்மியில் வந்தவர். டென்சில் கொப்பை கடவை ஒரு பெரிய ஒரு ஹீரோ. மற்றது விமல விஜயவர்த்தன, அவர் எப்படி என்று சொன்னால் அவர் சண்டைக்கு போக முதல் சொன்னது அவர் பேட்டி எப்படி என்று சொன்னால், நாங்கள் போகிறோம், எதிரியோட சண்டை விட போகிறோம், எதிரியும் எங்களமாகி ஒரு பலமானவன், முதல் படியே எங்களோட கண்ணுக்கு விடலாம். அது புலிகளை பற்றி சொல்கிறார். அவங்க பலமானவங்கள் முதல் படியே தங்களோட கண்ணுக்கு விடலாம், அவதானம் உண்டு. அப்படி ஒரு இதானால்தான் விஜய விமலரத்னா. அடுத்தவர் டென்சில் கோப்பை கிடையாது. டென்சில் கோப்பை நான் என்ன இப்போ நான் அந்த பதிவு பண்ணிக்க நாய் சத்தம் போட்டு உங்களை கேட்டிருக்காது. இந்த அதான் ஜாழ் மாவட்ட இராணுவ தலைவர் விஜய விமலரத்னா அவர் அவர் சொன்னது என்னென்னா, தங்களோட எதிரி தங்களுக்கு இந்த ஆப்ரேஷனில் தாங்க போயிருக்க முதல் படியே தங்களுக்கு கண்ணுக்கு விழலாம், முதல் படியே அதை மாதிரி இது பலமான அந்த புலிகளை அப்படி சொல்கிறார். தண்ட இராணுவத்தினருக்கு மிகவும் அவதானமாக இந்த நடவடிக்கை செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு பேட்டியில் சொல்கிறார். அதே மாதிரி கொப்பை கடவை அவர் ஒரு முந்தி டென்சில் கொப்பை கடவை அவர் முந்தி போலீஸ்லேருந்து இராணுவத்தில் வந்து ஒரு திறமையான அதிகாரி. அப்போ அவர் சொல்கிறார், அவர் எங்கேயும் போய் இலங்கையில் நடந்த முழு ஆப்ரேஷன் அதான் டென்சில் கொப்பை கடவை செய்த ஒன்றும் தோற்றதா சரித்திரம் இல்லை. அவங்கள அப்படி ஒரு இதானால் அவரை பற்றி சொல்கிறேன். அப்போ இப்படி தான் அந்த ஆப்ரேஷன் வந்தது. அவங்க சக்சீட்டாக இங்கே ஆனால் வந்துட்டாங்க. இங்கே நெல்லியடி முள்ளி இங்கால ஆனர்கள் வந்து இடையில் ஒரு சுற்றி வளைப்பு. இப்போ எனக்கு இந்தியாவில் இது போகுது, நியூஸ் போகுது, வடபகுதியில் பட்டினியாக கிடக்கு அங்கே சொல்லிட்டு இப்போ நாங்கள் இப்படியே இருக்க இந்தியாவில் இந்த நியூஸ் வருது, இந்திய இராணுவம் வரப்போண்டே என்னென்னா அங்கே தூரதர்ஷன் நியூஸில் போகுது, வடபகுதியில் பண்ணியாட. இங்கே நாங்கள் பண்ணி இல்லை, அப்படி ஒரு நியூஸ் போய் கொண்டேன். உண்மையிலே சாப்பாடு சப்ளை எல்லாம் குறைவு தான், சாப்பாடு சாமான் சப்ளை இப்படியே போய் கொண்டிருக்கு. பார்க்க திடீரென்று ஒரு நாள் பார்க்க இந்தியா மிராஜ் 2000 MiG 21, 27 இந்த விமானங்கள் மூலம் உணவு பொட்டலங்கள் போட்டுச்சுனா பல்லவழி வேலனை தீவு பக்கங்களில் இருந்தெல்லாம் உணவு பொட்டலங்கள். அதாவது அதுக்கு இந்தியா வச்ச பேர் பின்னாளி டிக்சித், ஜேஎன் டிக்சித் அவர் புதாத்தில் இருந்தவர். அதுக்கு ஆப்ரேஷன் பூமாலை அவங்க ஏற்கனவே அது
ராஜீவ்காந்தி வந்த அப்புறம் ஒரு பிளான் வச்சுருந்தாங்க இலங்கைக்கு இப்படி இராணுவத்தை அனுப்புவோம். அப்புறம் ஒரு பிளான் வந்து மறைமுகமாக இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு போயாச்சு. அந்த சாப்பாடு உண்மையாக வடபகுதியில் அந்த காலத்தில் இந்த சனத்துக்கு போதுமானதில்லை. ஒரு சாதாரண சாப்பாடு எங்களுக்கு ஒரு உத்வேகம், சந்தோஷம். நான் எல்லாம் பிள்ளை தான் பள்ளிக்கூடப்படியும் தானே இப்போ வந்து சாப்பாடுகளை போய் ஓடி போய் எடுக்கிறதுல சந்தோஷப்பட்டோம். இது ஒரு நடக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் நடக்குது, ஆர்மி முற்றுகை இருக்குது, இந்தியா சாப்பாடு போடுது. இதெல்லாம் மே ஜூனா இந்த 1987 1987 ஆண்டு மே ஜூன் காலப்பகுதியில். டேட்டுகள்லாம் எனக்கு இணைப்பில்லை, இனி அதை யோசித்து கண்டுபிடிக்கலாம். யோசித்து பார்த்தா என் டேட் சரியாக செய்யுது. அப்போ இப்படியே நடந்து கொண்டிருக்குது. அப்போ எல்லோரும் நாங்கள் கதைக்கிற மக்கள் எல்லாம் இந்திய இராணுவம் வரப்போகுது. ஆனால் ஒரு கதை சரி என்று இப்படியே நாள் போய்கொண்டிருக்க இயக்கமும் என்னென்னா, இயக்கத்துக்கு அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எல்லாம் முற்றுகை. இப்போ அங்கேருந்து அணரவாலாம் வன்னி பிஞ்சால வரணும். அங்கே இடையில் ஒரு குறுக்க ஒன்று நிற்குது. இஞ்சால கடலால் வார வேண்டால் நீங்கள் கேரதீவு சங்குப்புட்டியால் வாரண்டா கஷ்டம். நாவக்குழியில் மாமிக்காமல் இருந்ததை மறக்காதீங்க. இப்போ இப்படி காலகட்டத்தில் இஞ்சால பலாலி கோட்டை, அப்போ கோட்டையில் ஆமி இருந்தது. இப்போ இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கல, இயக்கம் பயங்கர நெருக்கடி. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்திய இராணுவம் வருமென்று நாங்களும் இருக்க, இங்கால எல்லோரும் மனம் உடைஞ்சாச்சு. என்னண்டா முத்துடா இங்கால பிடிச்ச ஆக்களையெல்லாம் பூசாவுக்கு ஏற்றுறான் இராணுவம். மற்ற டென்டல் கோப்பையை கட்டு வேணும்னா அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் உண்மையை சொல்லணும். கொப்பையை கட்டுவேன்னு சொன்னால் கொஞ்சம் பயம். ஆனால் அந்த கொப்பையை கட்டுவை தண்டை ஒரு பேட்டியில் சொன்னவர் என்னென்னு சொன்னால் நான் அதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அவரும் இப்படித்தான், அதான் அந்த இயக்கத்தை குறைச்சி மதிப்பிடுறையில் ஒரு காலம். ஏன்னா டென்டல் கொப்பையை கடுவுக்கு கையில் ஒரு வெடி வச்சது ஒரு டென்டல் கொப்பையை கடுவை கூட குறைய வயதான ஒரு படியன் எங்கேன்னா ஆனரவிலேருந்து புதுக்காடு மட்டும் ஒரு ஆப்ரேஷன் செய்தவர். அந்த சாவச்சேரி பிடிக்க போகிறோம்னு வந்து இது 85 86 நடந்தது. இப்போ அதில் அவருக்கு ஒரு வெடி விழுந்தது. இப்போ அதில் வச்சு அவையெல்லாம் அந்த குறைய மதிப்பிடையில், அதாவது புலியலை. சரி, இது அங்கே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியே இருந்து கொண்டு இருக்க. இப்போ இயக்கம் முற்றுகைக்குள்ளே இருக்குது, இடமில்லை. ஒன்றை கேட்டுக்கொள்ளுங்கோ, மில்லர். சில பேர்லாம் புலியான பாதையில் போகிறோம். மில்லர் துன்னாலை என்ற ஒரு இடத்துல துன்னாலையில் பிறந்தவர். உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோன்னா, கந்தன் கோவிலுக்கு முன்னால் போகிற ரோட்லாம் அவற்றை வீடு. வசதியான ஆள், கஷ்டப்பட்ட ஆள் இல்லை. மில்லற்ற தாய்தப்பன் வசதியான ஆக்கள். இப்போ நீங்கள் போய் யாரையும் கேட்கலாம், அவள் இருக்கணும் வசதியான ஆக்கள். ஏன் அதை வசதியான ஆக்கள்னு சொல்லுவோம்டா, சில பேர் நெப்பினம் வேண்டாம், அவர் வசதி இல்லாதவர் அங்கே எஞ்சிலண்டு. இது அப்படியெல்லாம் கிடையாது. மற்றது மில்லர் உள்ளூர் ட்ரைனிங் எடுத்தவர். அவர் இந்தியாவுக்கு போய் எடுத்தாரோன்ட்டு எனக்கு தெரியாது. சில நேரம் எடுத்துக்கலாம் இந்தியாவை. நான் அறிஞ்சவர் அவர் ஒரு உள்ளூர் ட்ரைனிங்காரர். நான் நினைக்கிறேன் ட்ரைனிங் மாஸ்டர் சுக்லாவாக இருக்கலாம், இல்லை வேறு யாரோ. அந்த இப்போ என்னத்துக்கு நான் இப்போலாம் தெரியுமென்னு நீங்கள் நினைக்கலாம், இவருக்கு இயக்கம் ஒன்று இல்லை. நான் சின்னனுக்கு எல்லாம் அவங்க கூட போகிறது, பின்னுக்கு இருக்கிற முன்னுக்கு என்ன சேர்க்க சொல்லி அவங்க என்ன சேர்க்க இல்லை, சின்ன பொடி ஒன்று சேர்க்கல. அப்போ அதனால் எனக்கு இந்த சின்ன விஷயங்கள் தெரியும். உங்களுக்கே தெரியும், சின்ன படிகளுக்கு வாகனமோட விருப்பம், எனக்கு மோட்டர் சைக்கிளோட விருப்பம், அவங்களோட 200 விருப்பம், வேன் பழக விருப்பம், அப்படி அதெல்லாம் அந்த பின்னுக்கு முன்னுக்கு தெரிஞ்சது. இன்னும் ஒன்று அதில் என்னென்னா, முன்னாடி இயக்கத்தின் அதாவது வெஹிக்கிள் வாகன வசதியெல்லாம் நீங்கள் பிற்காலம் மாறியில் இயக்கத்தில் இது வடமராட்சியிலே இருந்தது. ஒரு மஞ்சள் கலர், அப்போ சொல்கிற டெலிக்கா வேன் என்று சொல்கிற மஞ்சள் கலர். அது அதிகமாக இறந்த போராளிகளை கொண்டு வீடு கொடுக்குறதும் போராளிகளை டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உண்டு. மஞ்சள் கலர் டெலிக்கா. பழைய வீடியோகளோ இல்லை பழைய ஆக்களை கேளுங்கோ. மற்றது ஒரு எல்ஃப் 150 மில்லர் வச்சு ஓடி திஞ்சது. ஒரு 200 மோட்டர் சைக்கிள் தளபதிகள் சூசை அவையவே ஓடி தீர்றது. மற்றது ஒரு டிராக்டர். மற்றபடி தேவை கண்டு ஆக்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறோம். இதான் இயக்கத்தின் வாகன வசதி இருந்தார். இயக்கத்தின் துப்பாக்கிகளை பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது, இந்த கோல்சரன்ட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் பட்டி இராணுவம் எல்லாம் கட்டியிருக்கும், அதெல்லாம் அப்போ இயக்கத்தில் கிடையாது. வெறும் சரம், ஒரு ஷர்ட்டு, ஒரு 32 ரவுண்ட்ஸ் அடிக்கக்கூடிய துப்பாக்கின்ற ரவைகள். அந்த நீங்கள் அந்த யோசித்து பார்க்கணும். அந்த காலத்தில் அவ்வளோ இயக்கத்தின் வளர்ச்சி. அப்போ இதான் நடந்தது. இப்போ எல்லாம் முற்றுகை, இங்கே ஒன்றுமே நடக்குதில்லை.
சனம் எல்லாம் பிடிச்சின்னு விடுறாங்க. சனம் கொஞ்சம் பேரை கோவிலில் வச்சுருக்கிறாங்க. ஹியோமாவோட சனம் ஒன்றும் ஊரில் இல்லை. இப்படியே போய்கொண்டு கேட்க இந்தியாவில் எங்களுக்கு இந்த ஒரு சந்தோஷம், இந்தியா வர பாப்பா எங்களை காப்பாற்ற போகணும். நான் சின்ன பிடி இருந்தானே நினச்சி கொண்டு இருக்கிறோம். இப்படியே இருக்குது. பார்க்க சாப்பாடு போட்டாங்களா அப்பாடா வரப்போகிறாங்க. என்ன சொல்லணும் உங்களுக்கு, மிராஜ் 2000 இந்தியான்ற ஓப்ளேன், MiG-21, 27 இந்த 3 விமானம் வந்தால் சவுண்டுண்டா அப்படி ஒரு சத்தம். உங்களுக்கு சந்தோஷம் வேண்டாம். அது 15 சுற்றி அடித்து சீனுண்டா பயங்கர சீன். உங்களுக்கு படம் நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி கிடந்து எங்களுக்கு அந்த நேரம் இந்தியன்ற அந்த இதுவரைக்கும் சந்தோஷம். அப்போ இந்தியாவில் எங்களுக்கு வந்து பின்னாடி பிற்காலத்து எங்களுக்கு கொடுமை செய்ய போன எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்கள் எங்களை காப்பாற்ற வந்து ஒரு இதாக தான் பார்த்தோம். பிளேன் இல்லாமல் வந்து 10 கோடி இந்த பலாளி முகாமெல்லாம் ஒரு சத்தம் சடாலாம் ஷிப்பாக இருந்தாங்கன்றா இந்தியா வந்திருக்கண்டு வந்து சாப்பாடை போட்டு போயிட்டுது. அப்போ இலங்கை இராணுவத்தில் அதாவது யுத்த விமானம் வந்து இருந்தது. இந்த இத்தாலியன் மேக் சியாமா செட்டியன் அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு தான் அந்த பேர் அதுதான் இருந்தது. அதாவது ஒரு குண்டு போடு பொம்பர் பிரபுவும் அதாவது ஒரு பழைய விமானம். அந்த இதெல்லாம் இலங்கையில் அந்த யுத்த விமானம் வந்து இருந்த அந்த சூப்பர்சோனிக்கோ MiG-27 இல்லை. சரி, அப்போ இந்த காலத்தில் அவங்க வந்து போட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருவாங்க வேண்டும். பார்த்தா உடனே வரையில நாங்கள் எதிர்பார்த்தமாக இந்தியா வந்து இறங்க இல்லை. என்னடான்னு பார்க்க அப்போ இதில் எனக்கு ஒரு சந்தேகம், மரியாதைக்குள்ள நான் இயக்கமும் இல்லை ஆமியும் இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. இது ஒரு அப்படி கொதிநிலையில நிற்குது. இந்த கட்டத்தில் தான் மில்லட்டை கரும்புலி தாக்குதல் நடக்குது. மரியாதைக்குள்ளவங்க முள்ளி நடுவில் மில்லட்டு சொந்த ஊர் துண்ணால் கல்கைச்சந்தி அதை வீடு இங்கே நெல்லியடு தூரமில்லை ஒரு அரை மைல் கூட இல்லை சென்ட்ரல் காலேஜ் அதெல்லாம் ஆமிக்காருண்ட அதுண்ட மெயின் பாயிண்ட். இங்கால முள்ளி அங்கெல்லாம் எல்லாம் ரவுண்ட். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கரும்புலி தாக்குதல் நடக்குது. இது அதே ட்ரக் நீல கலர் ட்ரக் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த கரும்புலி தாக்குதல் நடந்து அந்த எல்ஃப் ட்ரக் தான் அதெல்லாம் போகுது எல்லாமே மில்லர்ன்ற இதில். அப்போ கதைச்ச கதை தான். உங்களுக்கு பழைய ஆக்களுக்கு தெரியுமாண்டா முந்தி அந்த இயக்கத்தின் வெடிபொருளத்தை சொல்கிறோம். அந்த கேன் ஒன்றில் சக்கை என்று சொல்லுவாங்க. இந்தியாவில் இருந்தால் அது வாரது முந்தி போர்டில் ஒரு கேன் பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஒரு 20 கிலோ ஈச் 20 கிலோ 18 கிலோ ஒன்று இருக்கும். அப்போ அதெல்லாம் அட்டிக்கு வெடி மருந்துன்ற அதுதான். அப்போ அது நீங்கள் நினைக்கக்கூடாது இப்போதே புதுசாக வந்த வெடி மருந்து வகையில்னு சொல்லி. இப்போ கணக்கை நீங்கள் யூடியூப் பார்க்கலாம். கணக்க வெடி மருந்து ரகங்கள் இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் RDX TNT அந்த கைண்ட் ஆஃப் வெடி மருந்து. இப்போதே வந்த பிளாஸ்டிக் வெடி மருந்துகள் இல்லை. அப்போ இதெல்லாமே ஏற்றி தான் உண்மையாக எங்களுக்கும் தெரியாது என்ன நடக்க போனங்களுக்கு தெரியாது. போட்டிக்கெல்லாம் படிக்க போனங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நடக்கும்போதே தெரியாது. நாங்களெல்லாம் ஒரு விளையாட்டு படிக்கலாம் அந்த இடம் பயம் இல்லை. அதான் முக்கியம். இப்போ நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகள் அப்படி துணிச்சலாக போய்க்க நான் நினைக்கிறேன் நாங்களும் இப்படி தானே முந்தி இப்போலாம் எல்லாம் நடந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களான்னு சொல்லி. இதுதான் உண்மை. சரி, அப்படியே இருக்க இது இந்த ஒரு தாக்குதலும் நடக்க போகுதுன்னா இரவு. அப்போ ஒரு வெடி சத்தம் ஒன்று கேட்டு இந்த தாக்குதல் இன்னும் நடந்துட்டுது. எங்களை எல்லாருக்கும் இன்னும் நடந்துட்டு இப்படியே தான் நியூஸ் எல்லாம் வருகுது. வந்தால் இதில் சொல்ல மறந்து என்னென்னு சொன்னால், இப்போ இந்த தாக்குதலை நீங்கள் ராசிக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த தாக்குதல் இந்திய அரசாங்கம் சொல்லி செய்த மாதிரி தான் ஆக்கள் கதை ஒன்று நடந்தது. ஏனெண்டா அடுத்த செகண்ட் ராஜீவ்காந்தி கொழும்புக்கு வந்துட்டார். இது நடந்தது ஜூலை 5ஆம் தேதி. அட்ட மில்லட் கரும்புலி தாக்குதல். அடுத்தடுத்த கட்டமாக ராஜீவ்காந்தி ஜேஎன் டிஸ்தித் அவர் தான் இங்கே இந்திய எம்பசிடராக இருந்தவர். அப்போ ராஜீவ்காந்தி வந்தாச்சு. இங்கே இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்று தயார்படுத்தப்படுது. என்னென்று சொன்னால், இந்த தாக்குதல் ஒரு பேரம் பேசுகிற ஒரு சக்தியாக இருந்தது இந்தியா சைட்டுக்கு. ஏண்டா பாருங்கள், புலிகள் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அடித்து போட்டாங்க, இவ்வளோ இராணுவம் சேர்த்து இருக்குது. அதெல்லாம் எங்கள் அந்த சும்மா சாதாரண மக்கள், நான் இயக்கம் இல்லை விளையாட்டு விடுவோம். அப்போ எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால், ஆனால் இயக்கம் தங்களுக்கு இது அடிக்கணும் அடித்து அவங்களுக்கு வெற்றி. அவங்களுக்கு இயக்கத்துக்கு அது வெற்றி, இராணுவத்துக்கு அது தோல்வி. இந்த கரும்புலி தாக்குதலால் இயக்கத்துக்கு வெற்றி. ஏன்டா எல்லாரும் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே
என்னடா ஆமி பிடிச்சிட்டாங்க. வடமராட்சின்றது உங்களுக்கு ஒன்று நினைக்கணும், இயக்கத்தின் முதுகெலும்பு முந்தி பார்த்தீங்கன்னா வடமராட்சி. வேறு மாவட்டங்கள் கோபிங்கோ அங்கே முந்தி இருந்த இயக்க குறிப்புகளில் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த படையணிகள் இல்லை. இப்போ இந்த கடைசியாக இயக்கத்துட்டு இந்த படையணிகள் இருக்குல்ல, அந்த ஒரு படையணியும் அந்த காலத்தில் இல்லை. அதாவது 87ஆம் ஆண்டு அப்போ இருந்த படையணி என்று சொல்லணும்னா வடமராட்சி குரூப்பு, தென்மராட்சி குரூப்பு, வலிகாமம் குரூப், பன்னி குரூப், மட்டக்களப்பு குரூப், அப்படி தான் இருந்தது. இயக்கப்படியில் பேர்களில் உள்ள இது இல்லை, அதாவது குரூப் இல்லை. இப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அறிஞ்சிரு, இப்போ 90ஆம் ஆண்டு கோட்டை முற்றுகைக்கெல்லாம் வடமராட்சி குரூப்பு தான் கொஞ்சம் அடித்தது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அட்டாக்கள் சளிச்ச ஆக்கலன்றில் அது நல்லது, கொஞ்சம் இது கூட. எல்லோரும் கட்டிக்காரர் தான், வடமராட்சி கொஞ்சம் கூட. அது நான் இந்த இடம் மட்டும் காணி சொல்ல வரே இல்லை, அப்படி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நான் சின்ன படியம் தானே. அப்போ அதான் அவங்க வடமராட்சி அந்த மெயினாக அவங்கள அதை டார்கெட் பண்ணது. சரியா? இப்போ குண்டு படிச்சிட்டு இங்கே பேச்சுவார்த்தை நடக்குது, இலங்கை இந்திய ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்படுகிறது. சரியா? காய்ச்சாத்திடப்பட்ட உடனே இங்கே கொழும்பில் நடந்துடுச்சு இது. இப்போ முடிஞ்ச உடனே ராஜீவ்காந்தி டெல்லிக்கு போயிட்டார். உடனடியாக ஹெலிகாப்டர் வருகுது எங்கே, யாழ்ப்பாணத்துக்கு. MI-17 ஹெலிகாப்டர் வாரது யாருன்னு சொன்னால் மிஸ்டர் பூரி. அவர் தான் அந்த ஹெலிகாப்டரை ஓட்டி வாரார். ஏன்னா பூரி என்று எனக்கு என்னென்னா சாப்பிட்ற பூரி இருக்குது தானே, அவர்கிட்ட பேர் அப்போ எனக்கு அது தெரியும். அது இப்போ கிட்டையில் நான் பார்த்தேன். அவர் நல்லதாக போட்டி கொடுத்துருந்தவர் அந்த பூரி. அருமையான ஆள். சிங்கன்னு நினைக்கிறேன், பூரி சிங். அப்போ ஹெலிகாப்டர் வருது, எங்களுக்கு ஒன்றுமே நடக்கல. தலைவரை ஏற்றி கொண்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கே நாட்டுக்கு, இந்தியாவுக்கு. சின்ன படிக்கலாம் நான் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினாலே எப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு நான் ஒரு ஹெலியை கீழே இருந்து பார்க்குறதுக்கு 2 மைல் 3 மைல் ஓடுவோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 200 மீட்டர் ஓடி ஓட மாட்டேன். ஆனால் நான் அண்டர் 16 நான் சாம்பியன், ஓடக்கூடிய எல்லாம் செய்யக்கூடிய. ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ முந்தைய ஒரு ஹெலிகாப்டர் இறங்கினாலும் ஓடி போகிறது என்னென்னு இப்படியே ரெண்டு பார்த்தா தலைவரை ஏற்றி கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு இது என்ன எது நடந்தது தலைவர் இந்தியாவுக்கு போனது தெரியும், திருப்பி தலைவர் வந்துட்டாருன்னு தெரியும். அதே ஹெலிகாப்டரில் ஒரு கொஞ்ச நாளையால் வந்தார். சுதுமலையில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டார். அப்போ தான் தலைவர் சொல்கிறார், என்னென்ன நடந்தது, தாங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு தாங்கள் சம்மதம் இல்லை, இப்படி போராட்ட வடிவங்கள் மாறலாம், அவங்களோட இலக்கு மாறாது என்ற எல்லா அந்த சுதுமலை பிரகடனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். அப்போ இதோட அடுத்த கட்டம் இந்திய நாய் வந்துடுது. இந்திய நாய் வந்த உடனே கேகேஎஸ்லேருந்து இப்படி வந்து இறங்குது. நாங்களெல்லாம் அவையெல்லாம் கை காட்டணும், நாங்களெல்லாம் சும்மா தெய்வமாகி கிடந்து சும்மா வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, பெரிய டேங்க் எல்லாம் வருது. நாங்கள் வாழ்க்கையில் பார்க்காத டேங்க், பெரிய நூற்று துருப்பு காவிகள், பெரிய வாகனங்கள். நாங்கள் நினச்சது ஓஹோ ஸ்ரீலங்கா நல்லா மிதிக்க போகிறாங்க. இது எங்களோட ஒரு மனதில் எண்ணம் என்னென்னா, இது எங்களை காப்பாற்றணும் தமிழர் பக்கத்தில் வந்திருக்குது. எங்களுக்கு நீ ஓகே நீ சந்தோஷமாக இருக்கலாம், அவங்களும் கை காட்டி இங்கே இயக்கப்படியெல்லாம் கை காட்டி இப்படி போகுது. டேங்கெல்லாம் வருது. 1,00,000 பேர் வந்தவங்களே. அப்போ இனி இலங்கையாமல் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம், இந்தியா மிதிச்சு போட வேண்டாம். வந்த டேங்கெல்லாம் அப்படி ஆட்லரியல் பெரிய இதுகளெல்லாம் சரி என்று இப்படியே வந்துட்டு இப்போ 87ஆம் ஆண்டு ஜூலை கடைசியில் வந்துருக்கணும் இந்திய நாமி. அப்புறம் எனக்கு பேசக்கூடாது, நான் டேட்டுகள்கிட்ட 1-2 நாள் ஒரு கிழமை 2 கிழமை வித்தியாசப்படும். இந்திய நாமிலாம் வந்துச்சு. இப்படியே வந்து கொண்டு இருந்தால் அப்போ மில்லரங்க தற்கொலை படைச்சாச்சு, ஆமி அதோட விக்ட்ரோ வந்து இந்தியன் ஆமி இங்கே வரைக்கல. இலங்கை ஆமி எல்லாம் அந்த முன்னேறின இடங்கள் எல்லாம் திரும்பி மில்லட் அடியோடு எல்லாம் திரும்பி போயாச்சு. வந்த இடத்துக்கு பிள்ளாளிக்கு போயாச்சு. கேஸில் எல்லாம் பழைய நிலைமைக்கு போயிடணும் இலங்கை ஆமி. இப்போ இந்தியன் ஆமி அந்த இடங்களெல்லாம் நிரப்பி வச்சு இருந்தால் தான் உங்களுக்கு தெரியுமே அப்பப்போ பிரச்சனை. தெளிவண்ண உண்ணாவிரதம் இருக்க போகிறார். ஏண்டா இவங்கள் நாங்கள் எதிர்பார்த்த என்னவோ எங்களுக்கு நாங்கள் உண்மையாக நினச்சது இயக்கமே இந்த இவங்களோட சண்டை விடுதுன்றா நானே நினச்சினேன். நாங்கள் சின்ன பிடிக்கலானே. ஆனால் அவங்க செய்தது அநியாயம். இந்தியன் ஆமி எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடலில் அவங்கள அந்த 12 பேரை பிடிச்சது 17 பேர் அன்றைக்கி அதில் 12 பேர் செத்தது. கடற்புறாவில் பிடிச்சது, அவங்கள அவங்கள சைனட் அடித்து இந்தியன் ஆமி பார்த்து கொண்டு இருந்தது. இது நாங்கள் அறிஞர்கள் சொல்கிறோம். அதால் புலிகளுக்கு கோபம். அப்புறம் திலீபனை சாக விட்டது. அந்த சாக விடாமல் விட்டுக்கலாம் 5 அம்ச கோரிக்கை
கடைசியாக இந்தியா நிறைவேற்று பொய்யென்றாலும் சொல்லி அந்த காப்பாற்றிக்கலாம். அது கூட சொல்ல விருப்பம் இல்லை. இந்திய அமைதிப்படைக்கு வந்தது ஏதோ ஐபிகேஃபண்ட் அமைதிப்படையா இங்கே பார்த்து கொண்டு செய்ததெல்லாம் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பு. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர தொடங்குது. எப்படி நாங்கள் எப்படி டேங்கோட வந்து இலங்கை ஆமி கடிக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தோமோ இங்கே மாறி நடக்குது. பார்த்தா அந்த வந்தாக்கெல்லாம் ஊருக்கு அந்த சிறு 10 எல்லாம் கேம்பை போட்டாங்க. இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறோம்டா, வெள்ளடுத்துறையிலேருந்து உடுப்பிடியில் ஒரு கேம்ப், வெள்ளடுத்துறையில் ஒரு கேம்ப், அப்புறம் அப்படியே வந்தால் புறாப்பொருக்கில் ஒரு கேம்ப், நெஞ்சடியில் ஒரு கேம்ப், மூலியில் ஒரு கேம்ப், அப்படியே போய் வெத்திலக்கணியில் ஒரு கேம்ப், சுண்டிக்குளத்தில் ஒரு கேம்ப், இப்படி வந்த ஊர் அங்கே காடு வரையும் போட்டாங்க. அங்கே வன்னி காடு வரையும் கேம்புகள். நாங்கள் சும்மா கூட போகலாது. இந்தியன் ஆர்மியை தாண்டாமல் ஒரு 10 கேம்ப் பண்ணாலும் தாண்டாமல் நாங்கள் ஒரு பரத்துறையிலேருந்து வரையலாது. அப்படி சிறு கேம்புகள். அப்போ எங்களோட டே டு டே எங்களோட சந்தோஷமான லைஃப் இல்லை. இப்படியே இருக்குது ஒரு பக்கம். இது சண்டையோடு நான் நிப்பாட்டுறேன். நான் உங்களுக்கு கதைச்சேன்னா நான் போய் கணக்கை சொல்லுவேன் ஸ்டோரி. நான் வெளிநாட்டுக்கு போக மட்டும் சொல்லலாம். எனக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், திலீவனை செப்டம்பரில் உண்ணாவிரதம் இருக்கிறார். திலீவனை சாவிட்டாங்கள். இப்போ இயக்கத்து கடுப்பு. இப்படியே இருக்க கடல் புறாவில் 17 பேரை பிடிக்கிறாங்க. 12 பேர் சைனடி செத்து போடணும். அதில் நீங்கள் அந்த புலிகளில் முக்கியமான தலைவர் புலியந்திரன், அடுத்தது குமரப்பா. புலியந்திரன்ற அவங்க அவையில் நோட்டீஸ்களை நான் பார்த்துருப்பேன். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். புலியந்திரன் குமரப்பாண்டா ஒரு ஹீரோ அந்த காலத்தில். அதுலேயும் புலியந்திரன் பக்கா எப்படி கொண்டு சொன்னால் கிழக்கு மாகாணம் திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்புக்கெல்லாம் சின்ம சொப்பனம் இலங்கை அரசாங்கத்துக்கு முக்கியமான ஒரு ஆள். அவரை கொழும்புக்கு ஏற்ற சொல்லி கொண்டிருக்க அந்த அவளா பேர். அதே இந்திய நாய் பார்த்து கொண்டு வந்து அவங்கள சாகடிச்சது. அதில் அதுக்கு பிறகுதான் புலிகளுக்கும் சந்தேகம் பார்த்தவங்கிட்டு இந்திய நாய் எங்களை காப்பாற்ற வரையில் எங்களை முடிக்க வந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்களில் இருந்த 600 பேரில் இந்த கொஞ்சம் செத்து இதில் ஒரு 12 பேர், 600 பேரில் காயப்பட்டது இதுன்ற போய்க்க ஒரு 300 நாள் தான் மிஞ்சிருக்கும். அதில் பிறகு 12 பேரை முக்கியமான போராளிகளை சாகடிச்சு மொத்தத்தில் இந்திய நாமி கொண்டே எல்லாரையும் சரணடையப்பட்டு அவங்களோட ஆயுதத்தை ஒப்படைக்க சொல்லி அது கூடையில். அப்போயே எங்களுக்கு தெரியும் இயக்கம் கொண்டே கொடுத்த எல்லாம் பழைய செய்த மோட்டரும் இயக்கம் செய்த மோட்டர்களும் அதுகள் இதுகளும் பழைய துவக்கள் சொட்கன்னு சொல்கிறோம். பண்டி சுட வைக்கிற சொட்கன்னுகளும் இந்தியன் எஸ்எல்ஆர்களும் இப்படி அந்த ரைபிள்கள் எங்களுக்கு தெரியும். என்ன சின்னனுக்கு போய் கேட்பேன் அவங்களை இயக்கம் அங்கே இங்கே கேட்குறது என்ன துவக்கன்னு சொல்லி. அப்போ எனக்கும் பேர்கள் தெரியும். நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன டிரைவர் எல்லாம் பேர் சொல்கிறாருண்டு இவர் இயக்கமோ அப்படிலாம் நினச்சி போடாங்கோ. நான் இங்கே இருந்ததுக்கும் வெளிநாட்டில் இருந்ததுக்கும் இது வச்சுக்கிறேன் எவிடன்ஸ். சரியா? சரி. இப்படியே போனால் அதுக்கு பிறகு 12 பேரும் செத்தா பிறகு பொறுமை இழந்துட்டாங்க. 5ஆம் தேதி 10ஆம் மாதம் செத்தவங்க பொறுமை இழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஆயுதங்களையும் வாங்கி போட்டாங்க. ஒன்றுமே செய்யலாது. இது நாங்கள் இந்திய சகோதரர்கள் இதை கேட்டுக்கொள்ளணும். வடிவாக யோசிங்கோ. ஒரு சிறுபான்மை தமிழினம் இஞ்ச இலங்கையில். இப்போ நான் ஒரு மாணவன். நான் உங்களுக்கு யாருக்கும் போய் சொல்லணும் மட்டும் இல்லை. நான் இலங்கை அரசாங்கத்தை நல்லவனான்னு சொல்கிறேன், கெட்டவனான்னு சொல்கிறேன். அது அந்த ஆர்மி சைட்டில். அதே மாதிரி பொடிகளையும் நல்லவர் இவங்கள் திறமானாக்கள் எல்லாம் சொல்லுவேன். நான் அவங்களோட இருந்தது எல்லாம் பார்த்தது இதுக்கு. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்கள் போராளிகள் 400 பேர்கிட்ட 300-400 பேர் தான் மிச்சம். இதில் 12 பேரில் 17 பேரில் 5 கொண்டு பிடிச்சுன்னு விட்டாங்க. அதை உயிரோட குப்பி சைனட் அடித்தபடியே 12 பேர் செத்து போட்டாங்க. மிச்சாக்களை கொழும்புக்கு ஏற்றி போட்டாங்க. நீங்கள் மறக்காதீங்கோ. அவங்க ஒன்றும் சும்மா சைனட் அடிச்சாக இல்லை. அவங்கள ஏற்றேக்கான் சைனட் அடித்தது. இந்த சைனட் அடி செத்தாக்கள் போக காப்பாற்றப்பட்டாக்களை கொழும்பு கொண்டுட்டாங்க. ஆனால் கொண்டு போனெல்லாம் பெரிய தளபதிகள் இல்லை, ஊர் மட்ட தளபதிகள். அவங்களுக்கு எனக்கு விஷயம் தெரியாது. அப்போ இது போச்சுதா. அதுக்கு பிறகு 5ஆம் தேதி இந்த இதை சைனட் செத்தா பிறகு 10ஆம் தேதி நினைக்கிறேன் தலைவர் அறிவிக்கிறார் இந்திய இராணுவத்துடன் போர் சண்டைக்கு போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஒரு 300-400 பேரை வச்சு கொண்டு 1,15,000 பேர் டேங்க் என்ன அது என்ன உங்களுக்கு இல்லாமல் இன்னடா அழிக்க போகிறோம்ன்ற ஒரு சந்தேகம். இப்படி இருக்க அந்த போர் ஸ்டார்ட் ஆகிட்டு முதல் நாள் சண்டே மாலதி கோப்பாயில்
பெண் போராளி முதல் பெண் போராளி சாகிறா, சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. மிச்சத்தை நான் என்னத்தை சொல்கிறது, அப்படியே போய்கொண்டுக்கு நீங்கள் உங்களுக்கு விரும்பினா மிச்ச கதை. நான் இப்போ படையாக கேட்டுக்கொள்ளுங்கோ, நான் 90 வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், 90லாம் வெளிநாட்டுக்கு போனேன். அது மட்டும் எனக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியும். நீங்கள் கேட்டால் நான் அதை சொல்லுவேன். எனக்கு என்னென்று சொன்னால் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கோ, எனக்கு என்னவோ தெரியாது. அதாவது எனக்கு இதெல்லாம் விருப்பமாக இருந்தது. என்ன அவங்க சேர்க்கையிலையோ இல்லை எனக்கெல்லாம் இதெல்லாம் போயெல்லாம் என்ற விருப்பம். ஆனால் என்னவோ விதியோ என்னவோ தெரியாது. நான் இயக்கத்துலேயும் சரியில்லை, இப்படி இருக்கிறேன். சில நேரம் உங்களுக்கு இந்த இதுகள் சொல்கிறதுக்கு தான் இருக்கணும் தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ காலம் நான் ஒன்றும் என்னை விட பெரிய ஆக்கள் இருக்கிறாங்கன்னு தான் நான் நினச்சது. இந்த ஆய்வாளர் கொஞ்சம் பேர் இருக்கணும். இப்போ எனக்கு சந்தேகம் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் ஒரு மண்ணாங்கடியும் தெரியாது, எல்லாம் புலகுலியாக எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நானும் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு யாரும் சந்தேகங்கள் இருந்தால் ஒன்று கூகுளோ பெரிய ஆக்களுக்கு இல்லை, கூகுளையும் இல்லாமல் நாங்கள் ஃபீட் பண்ணுறோம், கூகுள் சொல்லும். வேறு ஆக்களை கேளுங்கோ. எனக்கு சும்மா உங்களுக்கு போய் சொல்லணும்டா இது இல்லை. மற்ற இன்னொன்று சொல்லி போட்டு இதை முடிக்கணும் வேண்டாம். இதை திருப்பி கடை சொல்லணும். நீங்கள் நம்பிகள் என்ன கொப்பையை கடுவாய்க்கு சொன்னீங்கள், விமல விஜயநாக்கு எல்லாம் சொன்னீங்கன்னு நீங்கள் சொல்கிறேன். 91ஆம் ஆண்டு ஆனரவ இயக்கம் முற்றுகையிட்டிருந்தது. அப்போ படையணிகள் எல்லாம் வந்துச்சு. இம்ரான் பாண்டியன், சார்ல்ஸ் ஆண்டனி, ஜெயந்தன் படையணி எல்லாம் வந்துட்டு ஆகாய வெளிச்சமர் அந்த பிடியோர் சந்தையில் இயக்கம் ஒரு மாதத்துக்கிட்ட ஆனரவ ரவுண்ட் அப்புக்குள்ளே வச்சுருந்தது. அந்த மூட்டம் கொப்பை கடுவை, டென்சில் கொப்பை கடுவை ஐடியா கட்டுக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். தலைவரே பாராட்டின ஒரு ஆண்டு. அதை எப்படி பாராட்டினேன்னு சொல்லி போட்டு முடிப்பேன் நான். இப்போ எத்திரக்கணியில் வந்து இறக்கினவர் தரை இறக்கம் கொண்டு செய்த மிகப்பெரிய தரை இலக்கம் டென்சில் கொப்பை கடுவை தலைமையில் 25 நாள் அன்னைக்கு வெத்திலக்கணியில் இந்த புல்லாவளி வந்து அப்படியே ஆனரவ அந்த ஆமியை காப்பாற்றினது. அது ஒரு தொடுத்தவங்க. அது டென்சில் கொப்பை கடுவைன்ற ஒரு இராணுவ நடவடிக்கை. அடுத்தது அதுக்கு பிறகு டென்சில் கொப்பை கடுவை இது 91. டென்சில் கொப்பை கடுவை இந்த விஜய விமலரட்னம், மொஹான் கொஞ்சம் பேர் இருக்கிறவர் பேர்கள் எல்லாம் முழு பேர் எனக்கு அதிகமான பேர்கள் தெரியும். நீங்கள் என்ன எனக்கு ஞாபக சக்தி கூட என்ன முடியாது. இப்போ இவியல் எல்லாரும் யாழ்ப்பாணத்தை கேப்சர் பண்ணணும். மற்ற இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ சந்திரிகா காலம் வந்துட்டுது சரியா? சந்திரிகா காலம் உங்களுக்கே தெரியும். 91க்கு பிறகு 92 94ஆம் ஆண்டுக்கு பிறகு சந்திரிகா காலம் வருது. 94 இப்போ இடையில பிரேமதாசா வந்தவர், பாதுகாப்பு மந்திரியாக ரஞ்சன் விஜயரத்னா வந்தவர். இப்போ சந்திரிகா வந்துட்டு 95 யாழ்ப்பாணத்தை கேப்சர் பண்ணுறாங்க. அது பிறகு ஆனால் இந்த அரசியல்வாதிகள் மாறினாலும் இந்த டென்சில் கொப்பை கடுவை, இந்த விஜய விமலரட்னா இவங்களெல்லாம் பயங்கர கட்டிக்கார பண்ணி யாழ் மாவட்டத்தை எப்படி முற்றுகையிடலாமன்ற ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் செய்து கொண்டு இருந்தவங்க. செய்து கொண்டிருக்கான் 92ஆம் ஆண்டு. அதுக்கு முதல் ஒன்று சொல்கிறோம், இணைப்பு வரைக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் 90ஆம் ஆண்டு யாழ் கோட்டை புலிகளில் முற்றுகைக்கு இருந்தது. எத்தனையோ மாதம் முற்றுகையில் இருந்தது. பிளேன் விழுந்தது, இத்தாலியன் போர் பிளேன் விழுந்த இயக்கம் சுட்டு விழுத்தினது. அதுக்குள்ளாம் சரத் பொன்சேகா, கோத்தபாய ராஜபக்செல்லாம் இருந்தன்ற ஒரு கேள்வி நான் பார்க்கல. என்னோட சண்டைக்கு வராங்க, அது உண்மை. இப்போ இயக்கம் கொண்டு பசீலன் குண்டு அடித்தது என்ற இடுப்புக்கு மேலே, அந்த நேரமே பெரிய குண்டு. நான் அதை பார்த்துக்கிறேன். அது போய் இவங்க இந்த மியூசியங்களில் கிடக்கு, நீங்கள் போய் பாருங்க. ஆமி வச்சுக்கிற மியூசியங்களே இருக்கும். அதால் கொண்டு அதுக்கு வச்சு அடித்து காதுகள் ஆமைக்கு பிஞ்சு வடமராட்சி குரூப்பு, தென்மராட்சி குரூப்பு, வலிகாம குரூப்பெல்லாம் டிசைனாக அடி அவங்களுக்கு அடித்து செத்து இயக்கப்படியெல்லாம் வந்து முற்ற வழியில் கிடந்தது. இதெல்லாம் அந்த சிறு புள்ளிகளுக்கு உங்களுக்கு தெரியாது. இப்போ போய் அதை போய் பார்க்குறீங்கள், கோட்டையை பார்க்குறீங்கள். அதை போய் ஒரு காலத்தில் எங்கட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அழுத்திருப்பியால் எத்தனை பொடிகள் செத்தவங்க, எத்தனை சனம் செத்தது யாழ்ப்பாணத்தை அந்த சரௌண்டிங் அந்த ஏரியாவில். அதை மறக்காதீங்க. அப்படியே அநியாய சாவல் நடந்த கணக்கை என்ன நானே பார்த்துக்கிறேன். அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும். வடமராட்சி குரூப்பில் அந்த காலத்தில் கோட்டை படிக்கிறதுக்கு போயிருக்க விக்னம், அவர் உடுத்துறையை சேர்ந்தவர், கேப்டன் விக்னம்னு சொல்லி 32 பேர் நினைக்கிறேன் கொண்டே அடிபட்டவங்க. அடிபட்டு வாசல் வரைய போட்டு அடிபட்டு செத்தவங்க. அந்த அந்த அவையில் வித்துடல் ஒன்றும் எடுக்கையில் இயக்கமே அப்படி ஒரு நல்லா வாசலை கூட கனகாலமாக அந்த இது இருந்த ஒரு 5 நாள் அப்படி நான் போய் பார்த்துனான், வெளியிலேருந்து பார்த்துனாங்க.
கிட்ட போயில ஒளிச்சிருந்து பார்த்தது அந்த அந்த முத்த வழியில். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆமி இந்த படையாக்கட்டு விழுங்கோ எப்போ 90ஆம் ஆண்டு இப்படியே இருக்க கொப்பையை கடை வச்சு தான் இந்த இவங்களை மீட்கணும் இல்லோ இவங்க சாக்கடை கொப்பையை கட்டுவா விஜயம் இல்லை கேட்டுக்கணும். அதான் நான் சொல்கிறேன். ஒத்தவாய சரத்பந்தையெல்லாம் இந்த கோட்டைக்குள்ள வடையாக்கட்டு இவை எல்லாம் அவரோட அப்படியே இது இல்லை. டென்சில் கொப்பையை கட்டுவார் ஆமியை கொண்டே உங்களுக்கு நாங்கள் இப்போ வீடியோ போட்டிருப்போம். எங்கே மண்டதீவில் இறக்கி ஆமியை சகதிகளால் மீட்டவங்கள் எங்கள் மண்டதி மட்டும் ஒன்று கேட்டுக்கொள்ளுங்க. கோட்டையிலேருந்து ஆமி ஓடுனது கண்போம், சகதிகளால் அதாவது இதுகளால் ஓடுனதும் கண்போம். ஒரு மீட்டவங்க இந்த இவன் டென்சில் கோப்பை கடவாயிருக்கேங்க. அப்படி ஒரு ஆள் மக்களே. நான் ஒரு விஷயம் ஒன்று ஒரு இதண்டு சொல்ல இல்லை. நான் என்னென்னா அந்த கோட்டையில் உள்ள ஆமிங்க 90ஆம் ஆண்டு அதை மீட்கிறதுக்கு டென்சில் கொப்பை கடுவான்ற தலைமையில் மண்டதீவில் ஒரு தயாரிஞ்சது. அவங்க தயாரிஞ்சு மண்டதீவை பிடிச்சி தான் இவங்களை எடுத்தது வெளியில். அந்த சந்தர்ப்பத்தில் மண்டதீவில் இவங்களை எதிர்த்து அடி வர்றதுக்கு ஒரு டீம் இருந்தது. மேஜர் ராஜீவ் அவர் வடமராட்சி மருதங்கனியை சேர்ந்தாள். அவர் எனக்கு தெரியும், நல்ல ஒரு பொடியன். என்னென்று எனக்கு தெரியுமென்று சொன்னால் நான் சின்ன பொடியன் தானே, ஒரு நல்ல ஒரு புது சரம் கொண்டு வச்சிருந்தவர். எனக்கு அதை தூக்கி தந்துட்டு போனவர். நான் அதை எதிர்பார்க்கல அவர் இப்படி கெதியா வீரச்சாவாடையவர்னு சொல்லி. இப்போ அவற்றை ஒரு டீம் ஒன்று இருந்தது இந்த கொப்பை கடவை டீமோட அடிபட்டதுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், மண்டதீவு ஒரு கடலால் சூழப்பட்ட இடம். கடைசி வரையும் முறுதி வரையும் அந்த கொப்பை கடவுன்ற டீம் வந்து இவங்களை மீட்கிறதுக்குரிய செயற்பாடு நடக்க அந்த டீமோட ஒரு 75 பேர், அந்த மேஜர் ராஜீவ் தலைமையில் அந்த கொப்பை கடவை டீமை அது ஆயிரக்கணக்கான ஆமியோட இறுதி வரை போரிட்டு இது கடைசியில் எல்லா ரவைகள்லாம் தீர்ந்து முடிய கொஞ்சம் பேர் சாயனட் அடித்து கொஞ்சம் பேர் சண்டையில் செத்து அப்படியே அந்த டீம் அப்படியே அந்த 75 பேரும் அதில் வீரமரணம் அடைஞ்சவ. அது நான் உங்களுக்கு அதை பதிவு பண்ணணும். ஏன்னா அதில் ஒரே ஒரு படியும் தான் தப்பினவன். மிச்சம் எல்லாரும் அந்த அதில் நீங்களெல்லாம் இப்போ நினச்சிருப்பீர்கள் இந்த கோட்டையிலெல்லாம் சிம்பிளாக நடந்ததுலாம் பெரிய ஒரு இது. அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்துருந்தால் அதில் அதை பார்த்துருந்தால் கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இது அதை பதிவு பண்ணணும். அதுக்கு பேர் மேஜர் ராஜீவ், வடமராட்சி மருதங்கனி படியம். அவற்றை தலைமையில் அந்த டீம் இருந்தது. பிறகு 92ஆம் ஆண்டு பெரிய ஒரு முற்றுகையை நாங்கள் செய்வோம் என்ற ஆமி ஒரு தயார்படுத்தல இருந்தது. எப்படி என்று சொன்னால் அப்போ ரஞ்சன் விஜயத்தினால நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சர். இப்போ இதெல்லாம் போட்டு பெரிய ஒரு பிளான் பண்ணவங்க. எப்படி என்றால் இந்த தீவு பக்கத்தால் தரையிறக்கி யாழ்ப்பாணத்தை முற்று விடுவோம். ஏன்னா தீவு பக்கத்தில் கொண்டு இறக்கினோடே தான் இங்கே கோட்டையில் வந்தவங்க எடுத்தவங்க. அப்போ அதே இடத்துல திருப்பி உள்ள யாழ்ப்பாணத்தை பிடிப்போம் அந்த ஒரு பிளான். இப்போ அதுக்கு 92ஆம் ஆண்டு எனக்கு 8ஆம் மாதம் 8ஆம் தேதியோ இது ஒரு அதுகளுக்கு 8-9ஆம் மாதம் 92ஆம் ஆண்டு அது கன்ஃபார்மாக தெரியும். அயாலியிலேருந்து 9 பேர் நினைக்கிறேன், 9-8 பேர் இவையில் ஒரு குழு துருப்புக்காவிலாம் வந்தது. அதான் டென்சில் கொப்பை விஜய ரத்னா மொஹான் பேர் அதில் வரைக்கல புலிகளில் கண்ணி வடியில் அம்பிட்டு அவ்வளோ பேரும் சரி அப்படியா கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் தலைவர் ஒரு அறிக்கையில் சொல்கிறார், இவர் எப்படியா கோத்த ஒரு ஆளுன்னு சொல்லி யாருக்கு டென்சில் கொப்பை கடவை அவற்றை நீங்கள் நினைக்கலாம். அது இராணுவ வீரனுக்கு இராணுவத்தில் திறமையானவனை பிடிக்கும், அவன் எதிரியாக இருந்தாலும் பிடிக்கும். அதுக்காண்டி போய் கூடிக்குள்ளாகிற இல்லை. அது செய்த படிகளுக்கு அது பாராட்டு செய்த வச்சவங்க. ஆனால் மதித்தவர் தலைவர் அந்த டென்சில் கொப்பை கடுவார். அது மாதிரி அந்த விஜயமேலோடனா ஒரு சரியான. இப்போ உங்களுக்கு தெரியும் சில அந்த காலத்தில் சண்டையில் நடந்தது. இந்த பின்னாடி நடந்த 2009க்கு பிறகு 2009 நடந்த மாதிரி இந்த கேவலங்கட்ட சண்டையில் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் தெரிஞ்சுக்கும் அந்த நிறைய சண்டை விட்டாங்கள். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. நான் என்னதை சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லி இப்போ நானையா இப்போ இந்த வயசில் போய் உள்ளே இருந்து களி தின்னலாது உங்களுக்கு விளங்குதாரு. அதுக்காக நான் தெரிய ஒன்றும் இல்லை. இப்போ நானும் வயசு போட்டு நீ நோய் நொடி எல்லாம் போச்சு எப்படி செத்தாயின்னு சொல்கிறேன். இதே நீங்கள் நினைக்கலாம் இளங்காலத்துக்கு சொல்லலைண்டா எல்லாம் உயிர் பயங்கள்லாம். இப்போ நீ என்ன எப்படியோ ஒரு நோயொன்று கொண்டு ஆளைச்சா கொள்ளும், சரி இப்படி என்றாலும் ஒன்று சொல்லுவோம்ண்டு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். சரியா? அப்போ டென்டல் கொப்பை கட்ட செத்துட்டார். அப்போ அவர் ஒரு திறமையானதான் சொல்லிட்டேன். வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான். இங்கே இந்தியன் ஆர்மி சண்டை தொடங்கியாச்சு.
இனி மக்களே நீங்கள் உங்களுக்கு எதையும் வேணுமெண்டா என்ன கேளுங்கோ 90 கடைசி வட்டு நான் சொல்லுவேன். 90 கடைசி வட்டு நான் சொல்லுவேன் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லி. இந்த ஏண்டா படையணிகளே பின்காலத்தில் ஸ்டார்ட் ஆக்கப்பட்டது. அவ்வளோதான். அது இது சொல்லிட்டு இருந்தாங்க ஆவேசித்தாச்சு ரைட். இதுன்னு சொல்லி விட்டு முடிச்சிட்டேன். இப்போ வடிவா கட்டுக்கணும் இந்த டென்டல் கோப்பை கட்டுவா விஜய் வினோரெட்னா அவையில் அந்த பிளான் தான் 94 வந்த சந்திரிகா அம்மையார் அதை நடைமுறைப்படுத்தின யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுறதுக்கு. இது ஒன்றும் புதுசாக இராணுவத்தினர் ஒன்றும் செய்யலை. அந்த பழைய இராணுவத்தின் ஐடியாவை அதை நடைமுறைப்படுத்தினது. அதெல்லாம் 95ஆம் ஆண்டு அவங்களால் பிடிக்க முடிஞ்சது. அது வந்து டென்டல் கோப்பை கடை. நீங்கள் நினைக்கலாம் என்னடா வந்த டென்டல் கோப்பை கடைக்கு ஆதரவாக அது இல்லை. அவர்கிட்ட பொலிசாக இருக்கைக்குள்ள எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் இருந்தவர். அவர் கிளிநொச்சியில் வேலையார். கிளிநொச்சிலாம் பொலிஸ்காரனாக இருந்தவர். அவர் சொல்லித்தான் எனக்கு டென்டல் கோப்பை கடை தெரியும். பொலிஸ்காரனுக்கு அவர் பொலிஸ்காரனாக இருந்தார். அவர் சொல்லித்தான் தெரியும். இன்னொரு பகுதியில்ண்டா டென்டல் கோப்பை ஏற்கனவே இயக்கம் கிளிநொச்சியில் வச்சே கன்னிவடி வைக்க பார்த்தது. டிராக்டர் பட்டிக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் சிலிண்டர் இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர்களுக்குள்ளே இயக்கம் வெடி மருந்து வச்சு வெடிக்க வைக்கிறது. அதை கொண்டு டிராக்டர் பட்டிக்க வச்சுட்டு கிளிநொச்சியில் இது கிளிநொச்சி வச்சு இயக்கம் பார்த்து கொண்டு இந்த வயரெல்லாம் காட்டியிருக்கும். அதில் அமர்த்தினா தான் வெடிக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது ரிமோட். அந்த காலம் வேறு வடிவமைந்து இந்த காலம் வேறு வடிவமைந்து. அப்போ அதை டிராக்டர் பட்டி கேட்க ரோட்டில் நடந்து போன ஒரு வழிப்போக்கர் ஒரு ஆள் அவனும் ஜீப்பும் பேர். அப்போ ஜீப்பில் வர போலீஸ்கார் ஜீப் பேர் இது போய் அந்த டிராக்டர் பட்டியில் இருக்குது. இப்போ இயக்கம் பார்த்தது இதே ஏமாற்றி அந்த ஆச்சத்து போடும். அதில் அவர் தப்பப்பட்ட ஆள் தான் டென்டல் கோப்பை கடுவேன். இது ஒரு பதிவு. இது சரியான ஒரு உண்மையான பதிவு. இதெல்லாம் மனதில் வச்சுருங்கோ. வேறு ஒன்றும் இல்லை. நான் வேணுமெண்டா நான் சொல்லுவேன். அதுதான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். சூப்பராக கிடக்கும். அப்படி வரலாறுலாம் தெரியுது. எல்லாம் உண்மை. இங்கே எனக்கும் டேஞ்சரஸ் இருக்குன்ற நினச்சி பார்க்க சும்மா முதுகுலகிறன்ற இதுதான். சரி, ஓகே, பாய்.